அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கர்பலா வரலாறு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையும் தியாகமும். இறுதி வரை உண்மையை பிடித்து கொண்ட தீர்மான குரல். தன் தாயாருக்கு அளவில்லாத அன்பும் தந்தையின் நீதிக்கு பக்கமாக உறுதியாக நின்ற துணிவும் பக்குவமான ஒரு இஸ்லாமிய தலைமை. இது சாதாரண மனிதன் அல்ல, இது வரலாற்றின் மாபெரும் தியாக சின்னம். இமாம் ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையின் தொடரின் தொடக்கம். இமாம் ஹுசைன் அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் மதீனாவில் பிறந்தார். அவர் தந்தை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெய் அன்பிற்குரிய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் ஆவார். பிறந்தவுடன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குழந்தையின் காதில் அதான் கூறினார்கள். அல்லாவின் உத்தரவை பின்பற்றி அவருக்கு அல் ஹுசைன் என்ற பெயர் வைத்தனர். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹசன் மற்றும் ஹுசைன் இருவருமே மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இருவரும் நபியின் தோளில் ஏறி விளையாடிய புனித தருணங்கள் பல. ஒருமுறை நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹசன் மற்றும் ஹுசைனை சொர்க்கத்தின் இளைய தலைமையின் தலைவர்கள் ஆவார்கள் என்று. இந்த ஹதீஸ் அவர்கள் இருவருக்குமே இஸ்லாத்தின் கிடைத்த உயரிய மரியாதையை நமக்கு உணர்த்துகிறது. இமாம் ஹுசைன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே நியாயம், தக்வா மற்றும் தைரியத்தில் மிகுந்த உயரம் பெற்றவர். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய புனித கலிஃபாக்களின் நேர்மையான தலைமையை அனுபவித்தார். அவருடைய இறைப்படைப்புக்கு நம்பிக்கை, மனிதத்தன்மை மற்றும் சமூக சேவை, இஸ்லாத்தின் உண்மையை பரப்புவதன் மூலம் அவர் வகித்த பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகு இஸ்லாமிய உலகம் ஒரு கடுமையான திருப்பத்தை எதிர்கொண்டது. யசீத், ஒரு நேர்மையற்ற அதிமேன்மை விரும்பும் ஆளும் இஸ்லாமிய தலைமை பதவி கிலாஃபத் ஏமாற்றத்துடன் கட்டாயத்துடன் பிடிக்க முயன்றான். அதற்காக அவன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஆதரவை நாடினான். ஆனால் ஹுசைன் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்தார். என் போன்றவன் எசித் போன்றவனை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று. அந்த மறுப்பு சாதாரண முடிவு அல்ல, அது ஒரு தியாகத்தின் தொடக்க கட்டமாக இருந்தது. கூபாவில் இருந்து ஆயிரக்கணக்கான கடிதங்கள் ஹுசைன் அவர்களுக்கு வந்தன. ஹோ ஹுசைன், நாங்கள் உங்களை நம் உண்மையான தலைவனாக ஏற்க விரும்புகிறோம், எங்களை வழிநடத்துங்கள் என வலியுறுத்தினார்கள். இது ஒரு பொறுப்பும் சத்தியத்தின் அழைப்பும் என்பதை உணர்ந்த ஹுசைன் அவர்கள் தனது குடும்பத்தையும் நம்பிக்கையாளர்களையும் அழைத்து உண்மை நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் கூபாவை நோக்கி பயணமானார். ஆனால் வழியில் கர்பலா என்ற வறண்ட நிலத்தில் யசீத் அனுப்பிய சேனை வழியை மறைத்தது. தண்ணீர், உணவு தடை, குழந்தைகளுக்கு கூட ஒரு துளி தண்ணீர் கிடைக்கவில்லை. 72 பேர் மட்டுமே ஹுசைனின் பக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் எதிரில் ஆயிரக்கணக்கான எதிரிகள் இருந்தும் உண்மையின் மீது அவர்கள் வைக்கப்பட்ட நம்பிக்கை களையவில்லை. உண்மையை விட்டு விடுவதை விட உயிரை விட தயாராக இருந்தோம். இதுவே ஹுசைனியின் தியாகம், இதுவே ஹுசைனியின் நிலைப்பாடு. அடுத்த நாள் அஷுரா தினம். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயமடைந்த உடலுடன் தனது சகோதரர்கள், மகன்கள், நண்பர்கள் ஒருவரின் பின் ஒருவர் வீரமாக உயிர் தியாகம் செய்தார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறுதியில் சொன்ன வார்த்தைகள், ஓ அல்லாஹ், நீயே எனக்கு சாட்சி. அவரை கொன்ற பிறகு உலகமே அதிர்ந்து போனது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கர்பலா என்ற இடத்தை வரலாற்று மிகுந்த துயரத்திற்குரிய நிலமாக மாற்றியது. இமாம் ஹுசைன் அவர்கள் நியாயத்திற்காகவே வாழ்ந்தார். அவர் தன் உயிரை இஸ்லாத்தை பாதுகாக்கவே தியாகம் செய்தார். இன்று நாம் ஒரு கேள்வி நம்மிடமே கேட்க வேண்டும். நாம் ஹுசைனின் வழியில் நடக்கிறோமா? தீமைக்கு எதிராக நிற்கிறோமா? உண்மையை பக்கமாக வலியுறுத்துகிறோமா? அவரது வாழ்க்கை நம்மிடையே ஒரு நேர்மையின் பாடமாக இருந்து வரட்டும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நம்மையும் உண்மையின் பாதை நிலைத்திட அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. ஆமீன். மேலும் இது போன்ற இஸ்லாமிய நிகழ்ச்சிகளுக்கு தீனி தஸ்லீம் என்ற பக்கம் தொடர்ந்து பின்தொடருங்கள். உண்மையும் உணர்வும் ஒளிரும் கதைகள் உங்கள் இதயத்துக்குள் உரையாடட்டும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.